போற போக்குல நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க சிறைப்பட்டம் மரண தண்டனை கைதி அப்படின்னு. சிறைப்பட்ட பிறகு வழக்கு முடிஞ்சு உங்களுக்கு மரண தண்டனை கிடைச்சது. ஆமாம். அது என்ன சம்பவத்துக்குன்னு கொஞ்சம் விரிவா பேசிடலாங்களா? தோழர் கூட புலவர் வந்து விடுதலை இதாகி வந்தவர், பரோல்ல லாங் பரோல்ல வந்தவர். இப்போ அன்னைக்கு வந்து தமிழரசனும் சுந்தரம் தான் தலைமுறை வரணும். அந்த கமிட்டியில புலவர் வரைக்கும் இருக்கார். கடைசியா என்னன்னா புலவர் வந்து இன்னும் வந்து காலம் தாழ்த்திட்டு போறாங்க. அடுத்து வந்து தமிழரசன் தோழர் வந்து ஆயுத நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தமிழ்நாடு புரட்சிகர இளைஞர் பேரவை, தமிழ்நாடு புரட்சிகர மாணவர் பேரவை, விவசாயிகள் முற்போக்கு விவசாயிகள் சங்கம், இது மூணும் வெகுஜன அமைப்பு. ஆதி தமிழர் பொது உடைமை கட்சின்னு கூட வைக்கணும்னு அளவுக்கு நான் போவேன் அப்படிங்கிறார் தமிழரசன். அந்த அளவுக்கு வந்து பட்டியல் சமுதாயத்தின் விடுதலையிலிருந்து தான் தமிழ் தேசிய விடுதலை பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டில் அவருக்கு மட்டும்தான் முதல்ல இருக்கு. அரசியல் ஆதி தமிழர் விடுதலையே தமிழினத்தின் விடுதலை அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்ச முதல் நபர் தமிழரசன். அதனால இப்படி தமிழரசனோட நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பயணம். அந்த சிறைக்கு போகக்கூடியது குறிப்பா அந்த அரியலூர் ரயில் கவிழ்ப்பு அதை இன்னும் கொஞ்சம் அதை ஆழமா பேசணும் சொல்றாங்க. மொத்தம் 80 போஸ்ட், 2 வகையான வடிவம். ஒன்று தமிழ்நாட்டு நம்ம பிரச்சனை, இன்னொன்று ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை. 2 வகையாக அதை இது பண்ணோம். அந்த செய்தியை அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு ட்ரெயினை நிப்பாட்டிடுவாங்க. அந்த செய்தி மக்களுக்கு போவோம். இப்படித்தான் அவங்க உயிர் பலி கொடுக்கணும், நிறைய பேர்த்த வந்து சாகடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் யாருக்கும் கிடையாது. ஒரு வெடிச்சத்தம் தெரிஞ்சிருக்கு, அதை வந்து தெரிஞ்சு கையெழுத்துலாம் வாங்கிட்டு வர வண்டி கீழே விழுது. ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் தடா பெரியசாமி அவரை பற்றியான நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2-3 நிகழ்வுகளில் கேட்டிருக்கீங்க. மிக பெரும் ஒரு களப்போராளி. ஒரு காலகட்டத்தில் தமிழக அரசியல் களத்தை வந்து திருப்பி போட வைத்த சம்பவங்கள் பல நடந்தது அப்படின்னு நம்ம அதில் கேள்விப்பட்டிருக்கு, இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அவரோட சந்திப்பில் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேட்க வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அவரை நம்ம தொடர்ந்து சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். கடந்த முறை வந்து எங்களை வந்து அந்த சிறைச்சாலையோட நிறுத்திட்டு போயிட்டீங்க வாசலோட. அப்புறம் அந்த வழக்கில் சிறைப்பட்டோம், மரண தண்டனை வந்தது. புலவர் கலிய பெருமாள் அவர் இதை பற்றி என்ன நினைச்சாருன்றப்ப ஒரு கருத்து வருத்தப்பட்டாரு. ஆனாலும் விட்டு கொடுத்துல எங்களை கருத்து முரண்பாடு எங்களுக்குள்ள நாங்கள் பிரிஞ்சுக்கிட்டாலும் சிறைப்பட்ட போது இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்ட பிறகு எங்கள் மேலே பொறாமையாவோ அல்லது இப்படி இன்னும் எதுவும் பண்ணல, விட்டு கொடுக்காம கருத்து முரண்பாடுனால எங்களை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருந்தாருன்றது சிறைப்பட்டதோட நிறுத்தி இருந்தீங்க. ஒரு போற போக்குல நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க சிறைப்பட்டம் மரண தண்டனை கைதி. அதுவும் நீங்க சிறைப்பட்ட பிறகு வழக்கு முடிஞ்சு உங்களுக்கு மரண தண்டனை கிடைச்சது. அது என்ன சம்பவத்துக்குன்னு கொஞ்சம் விரிவா பேசிடலாங்களா? தாராளமா. அதாவது நாங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் யுத்தம், அதுதான் முதல்ல குழு. அந்த மக்கள் யுத்தம் அது PWG அப்படிம்பாங்க. அதுல இருந்து பிரிஞ்சுதான் தேசிய இன விடுதலைங்கிற அரசியலை முன் வச்சு விவாதம் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில குறிப்பா புலவர் கலிபெருமாள் சிறையில இருந்து வந்த பிறகு அது கூர்மைப்படுது. அவரு 83 வெளியில வந்துடுறாரு. வந்த பிற்பாடு அவருக்கு வரவேற்பு கொடுத்ததெல்லாம் கூட PWG தான். ROL அவருடைய துணை அமைப்பான ROL தான் அவருக்கு கொடுக்குது. அதெல்லாம் நான் கூட இருக்கேன். இப்போ அதுக்கு பிறகு 84 அந்த கருத்தியல் அடிப்படையில் தான் இவங்க பெண்ணாடத்துல மாநாடு நடத்தினாங்க. அந்த தேசிய இன விடுதலையை முன் வச்சு தான் அவங்க பண்ணாங்க. ஈழத்தமிழர் ஆதரவு, இது 2ம் மையப்படுத்தி அந்த ஈழத்தமிழருடைய ஆதரவு, ஈழத்தமிழர் விடுதலைக்கான அந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இந்த தேசிய இன கருத்தியலுக்கு ஒரு உந்துதலாகவும் இருந்தது. அதுக்கு முன்னே ஒரு விவாதம் தான் இருந்தது, பட் அதை கூர்மைக்கு வந்துச்சு. அந்த அடிப்படையில் இவங்க நாம் வந்து PWGல முன்வைக்கிறாங்க. அங்க இல்ல இது வந்து ஒரு குட்டி பூஷாவாதம், தேசிய இன விடுதலை கேட்பது வந்து பாட்டாளி வர்க்க சர்வதேசத்தை குலைக்கும். அது வந்து PWG வந்து வர்க்க விடுதலை தான், தேசிய இன விடுதலை 2மே வர்க்க விடுதலையினுடைய அம்சம் தான். பட் அது என்னன்னா அகில இந்திய அளவுல ஒரு பாட்டாளர் விடுதலை சொல்றது PWG. இவங்க இல்ல தேசிய இனங்கள் தனியா பிரிஞ்சு போலாம், அதுக்காக ஒரு தேசிய இனம், ஒடுக்கப்படக்கூடிய ஒரு தேசிய இனம் விடுதலை கேட்டு போராடணும், அது போராட வேண்டியது அவங்க கடமை அப்படின்னு இவங்க முன்வைக்கிறாங்க. அதுல குறிப்பா அதுக்கு மார்க்ஸ் கொட்டேஷன் கூட நான் கூட அதுல சொன்ன பாருங்க, எனக்கு அப்ப தெரியாது. அப்ப மார்க்ஸோட கொட்டேஷன் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது வந்து எப்படி வந்து இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிஞ்சு போறது,
அதே மாதிரி நார்வேல இருந்து ஸ்வீடன்ல இருந்து நார்வே பிரிஞ்சு போறது, ரஷ்யாவில இருந்து போலந்து பிரிஞ்சு போறது, இது 3 மார்க்ஸோட காலகட்டத்தில் நடந்தது. அதை மார்க்ஸ் ஆதரிச்சாரு. அப்ப ஒரு தேசிய இனம் தன்னுடைய உரிமையை கேட்டு போராடுவதற்கான தகுதி உண்டு. அதுக்காக அந்த ஒடுக்குற பாருங்க, அந்த தேசிய இனத்துல பாட்டாளி வர்க்கம் உருவாகி நம்மளை வந்து கூப்பிட்டு இல்லை நீ போக வேணாம், உனக்கு நான் உரிமை தரேன், சுயநல உரிமை தரேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனவே தனிநாடு கேட்டு போராடுவது சரி அப்படிங்கிற அடிப்படையில முன்வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஈழத்துல தனிநாடு கேட்பது சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக நடக்கக்கூடியது நியாயமானது. அது மாதிரி இந்தியாவில் ஹிந்தி தேசிய இனம் தான் பெரும்பான்மை தேசிய இனத்தை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறது. எனவே ஹிந்தி தேசிய இனத்திலிருந்து நாம் தனியா பிரிஞ்சு தமிழ் தேசியத்துக்கான தனிநாடு விடுதலை அவசியம் அப்படிங்கிற கருத்தில இவங்க முன்வைக்கிறாங்க. அதுதான் முதல் பிரிவினை. அதுல இருந்து இவங்க பிரிஞ்சு தனியான கட்சி அமைக்கணும் முடிவு எடுக்கிறாங்க. அதுலதான் புலவர் தோழர் தமிழரசன், சு என்கிற சுந்தரம், இவங்க தான் அந்த டாப் கமிட்டியில இருந்தவங்க. அதுக்கு கீழே இருந்தவங்க வந்து தர்மலிங்கம், ராஜேந்திரன், இப்படி நிறைய அது இருந்து அப்புறம் அதுக்கு ராஜேந்திரன் சொல்றீங்க. ஆமாங்க, இவங்க எல்லாம். அப்ப இந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த 84 மே மாநாட்டுக்கு பிறகு தனியா பிரிஞ்சாச்சு. பிரிஞ்சு ஒரு தனி அமைப்பு உருவாக்கணுங்கிறாங்க. அப்பதான் எங்க வீட்டுல கூட முதல் கமிட்டி நடந்தது. அப்ப அந்த எங்க வாத்தியார் உள்ள மாதிரி வந்தாங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி எங்க வீட்டுல தான் முதல் அந்த இது நடந்தது. அப்பதான் முதல் விவாதம் தனி அமைப்பா கட்டுவதற்கானது. ஆனா இவங்களால அந்த அரசியல் கூர்மைப்படுத்த முடியல. அது அப்படியே காலம் தாழ்ந்து போச்சு. இந்த சூழல்ல பல கூட்டங்கள் நடந்தது. புலவரோட எல்லாம் நானும் அந்த கமிட்டியில கலந்துருக்கிறேன். அந்த அப்புறம் அதுக்கு பிற்பாடு நான் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதில் நான் பயிற்சி எடுத்து கமிட்டியில உட்கார்ற அளவுக்கு நானும் வளர்ந்துட்டேன். அதுல இருந்தேன். அப்ப புலவர் இருக்காரு, தர்மலிங்கம், இது மாதிரி தென்னார்காடு மாவட்ட கமிட்டி அப்படிம்பாங்க, இந்த திருச்சி மாவட்ட கமிட்டி, இப்படி ரெண்டும் தான் அப்ப மெயினா அதிகமா கூடப்படுறது. அந்த கமிட்டிகள்லாம் கூட இந்த விவாதங்கள் தான் நடக்கும். இதை தாண்டி பகுதி பிரச்சனையை ஒட்டி எடுப்போம். அதுலதான் வந்து உங்களுக்கு இந்த கலிங்கராரி பிரச்சனை, முந்திரிக்காடு மக்களுக்கே சொந்தம். ஏன்னா முந்திரிக்காடு வந்துங்க அங்க வந்து பலாயிரக்கணக்கான ஏக்கர் முந்திரி அங்க இப்ப அரியலூர் மாவட்டமா இருக்கு. அங்க முதல்ல வந்து பொட்டலா இருந்தது. அதை கண்ணு கொடுத்து முதல்ல போட சொன்னாங்க, அரசாங்கம் தான் போட சொல்லுது. கண்ணு வளர்ந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்த பிற்பாடு அவன் என்ன பண்ண தனியாருக்கு குத்தகை போட ஆரம்பிச்சிட்டான். அப்ப என்ன கேட்கறாங்க மக்கள் வந்து, நாங்க தானே உற்பத்தி பண்ணோம், அதை வந்து எங்களுக்கே குத்தகைக்கு கொடுன்னு கேட்கறாங்க. அப்போ காட்டுக்காரங்களுக்கும் அரசுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது. அப்பதான் நாம என்ன பண்றோம், அமைப்பு ஒரு முன்வைக்குது, முந்திரிக்காடு மக்களுக்கே சொந்தமாக்கு அப்படின்னு கோஷம் வச்சு அதுக்காக பல கூட்டங்களே நடத்துறோம். அந்த கூட்டங்கள்ல தான் பல அடிதடி நடக்குதுன்னு நான் கூட சொல்லியிருப்பேன். அப்ப பொதுக்கூட்டங்கள் நடத்துறோம், நிறைய பிரச்சாரங்கள் நடத்துறோம், பேரணி நடத்துறோம். அதுல கடைசியா வந்து அவங்களே ஆட்களை வச்சு அடிக்கிறது போறதெல்லாம் நடந்தது. ஆமா, அதாவது வந்து சொன்னேன் நான். அப்ப வந்து அதனாலதான் நிறைய பேர்ல வழக்கு இது மாதிரிலாம் போனது. அப்ப உங்களுக்கு வந்து அமைப்பு வந்து வெறும் வெகுஜன நடவடிக்கை, ஏதோ உடனே யூஜி நடவடிக்கை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் தலைமறைவு. தோழர் கூட புலவர் வந்து விடுதலை இதாகி வந்தவர், பரவல்ல லாங் பரவல்ல வந்தவர். இப்போ அன்னைக்கு வந்து தமிழரசனும் சுந்தரம் தான் தலைமறைவா இருந்தவங்க. மீதி யாருமே தலைமறைவு கிடையாது. இந்த மாதிரி வழக்குகள் ஒன்னொன்னா வருதுங்க. பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சனை. அப்புறம் வந்து நாங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறோம். எப்படின்னா, நாம வந்து தேசிய இனப்படுதலை முன்வைக்கும் பொழுது நாம் வந்து நக்சல்பாரி அமைப்பு அப்படிங்கிறதுனால கட்சி, வெகுஜன அமைப்பு, ஒரு படை, அப்படி 3 பிரிவு இருக்கும் வச்சாங்க, பிளான் பண்றாங்க. அந்த 3 பிரிவுக்கான திட்டங்களும் பண்றாங்க. அதுல பயிற்சி எடுக்கிறோம், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த அடிப்படையில அமைப்பு வந்து வெகுஜனங்களை மையப்படுத்தி தான் பண்றோம். நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்கிறோம், நிறைய துண்டறிக்கைகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை, களப்பிரச்சனைகள், அதுதான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். கலிங்கராணி பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கூட அந்த எடுத்த விஷயங்கள். அதே மாதிரி பட்டியல் சமுதாயத்தினுடைய ஒடுக்குமுறைகளை எடுத்த பிரச்சனைகள், இப்படி பல போராட்டங்களை நாங்க எடுக்கிறாங்க. அந்த கமிட்டியில புலவர் வரைக்கும் இருக்காரு. கடைசியா என்னன்னா, புலவர் வந்து இன்னும் வந்து காலம் தாழ்த்திட்டு போறாங்க. அடுத்து வந்து தமிழரசன் தோழர் வந்து ஆயுத நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பார்க்கிறார். அதுல அவருக்கு கொஞ்சம் முரண்பாடு வந்துச்சு. ஏன்னா அவர் சிறையில இருந்து அனுபவம் இருக்கு. ஏற்கனவே நீங்க அதை பேசியிருந்தீங்க. அனுபவம் இருக்கு அவருக்கு. அவரு வந்து என்ன பண்றாரு, நீங்க உடனடியா இந்த மாதிரி போறது குறுங்குழுவாதம், இது நம்மள அழிவை நோக்கி நகர்ந்துரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுலதான் அவர் வந்து முரண்பட்டு தனியா போயிடுறாரு. இப்போ ஒரு தமிழரசன் மட்டும் தனியா அப்புறம் கொல்லிமலை அந்த கூட்டத்தை சொன்னேன்.
அந்த கூட்டத்தில் வந்து முடிவெடுத்து அதில் தான் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி அப்படின்னு கட்சியை கட்டுறாரு. அதில் தமிழ்நாடு விடுதலை படைங்கிறது படையமைப்பு, தமிழ்நாடு புரட்சிகர இளைஞர் பேரவை, தமிழ்நாடு புரட்சிகர மாணவர் பேரவை, விவசாயிகள் முற்போக்கு விவசாயிகள் சங்கம், இது 3 வெகுஜன அமைப்பு கட்டுறாரு. அப்புறம் வந்து சாதி ஒழிப்பு கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாரு. நான் அந்த சாதி ஒழிப்பு கமிட்டிலயும் இருக்கேன். நான் கூட அந்த சாதி ஒழிப்பு கமிட்டி கூட்டத்தை, அதாவது மீன் சுருட்டி மாநாடு நடந்ததுக்கு பிறகு மாநாடு இவர் தான் நடத்துறாரு. அது அந்த நடத்தணும். அந்த மாநாட்டு அறிக்கை என்கிட்ட இருக்குங்க. அந்த அறிக்கையை கூட உங்களுக்கு வந்து இன்னும் படிச்சு காட்டுறேன். எனக்கு மீன் சுருட்டி அறிக்கை நான் படிச்சிருக்கீங்க. அந்த அறிக்கை தான் தொடர் வந்து எங்களுக்கு அரிசியோடி மாதிரி. அது தமிழரசன் அவர் எழுதின அறிக்கை, ஒரு மிகப்பெரிய அறிக்கை, நல்ல ஒரு இது. அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் எனக்கு கூட நிறைய புரிதல் வந்தது. அப்ப அந்த அடிப்படையில் இயக்கங்கள்ல நிறைய புத்தகமாகவும் வந்திருக்கு. அப்ப என்னோட நான் வந்து அந்த கமிட்டிலையும் இருக்கேன். அந்த கமிட்டியில கூட நான், ஆனா அன்னைய நிலைமையில் என்ன பார்த்தீங்கன்னா, நாம் சொல்றது பாட்டாளி வர்க்க ஐக்கியம். அப்ப சாதி ஒழிப்புக்குன்னு ஒரு தனி கமிட்டி வேணுமா? அது வந்து பாட்டாளி வர்க்க ஐக்கியத்தை குலைக்காதான்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். விவாதம் பண்ணிருக்கேன். உட்காந்து அது வந்து உடைக்கும் அப்படின்னு. உடைக்கும், தனி அமைப்பு தேவையில்லைன்னு. ஆனா மொத்தமா பாட்டாளி வர்க்கத்தினுடைய இதுன்னு வந்துட்டு அப்ப இது தேவை கிடையாது, இது தேவையில்லைச்சே. அப்ப அந்த பார்வையா எனக்கு இருந்தது. ஆனா தோழருக்கு கொஞ்சம் முன்கூட்ட அனுபவம் இல்லாததால இல்ல அந்த மாதிரி மக்களுக்கு பிரிவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எடுப்பதற்கு ஒரு தனி பிரிவு வேணும் அப்படிங்கிற விஷயத்து கூட வந்தது. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல அவர் சொன்னாரு, இந்த தமிழ்நாடு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது நம்முடைய அந்த பொது உடைமை கட்சிக்கு ஆதி தமிழர் பொது உடைமை கட்சின்னு கூட வைக்கணும்னு அளவுக்கு நான் போவேன் அப்படிங்கிறாரு தமிழரசன். அந்த அளவுக்கு வந்து பட்டியல் சமுதாயத்தின் விடுதலையிலிருந்து தான் தமிழ் தேசிய விடுதலை பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டில் அவருக்கு மட்டும்தான் முதல்ல இருந்தது. மற்றவங்க எல்லாம் அது மேலோட்டம், சாதிங்கிறது ஒரு மேலோட்டமானது, அது வந்து வர்க்க விடுதலைக்கு இப்போதைக்கு எடுத்தோம்னா அது குந்தகம் விளைவிக்கும், இப்படிதான் எல்லா கம்யூனிஸ்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு கம்யூனிஸ்டா இருந்து சாதி ஒழிப்பு என்கின்ற வார்த்தையை சொல்லி சாதி ஒழிப்பு அரசியல் ஆதி தமிழர் விடுதலையே தமிழினத்தின் விடுதலை அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்ச முதல் நபர் தமிழரசன் தான். அதுல நான் அடிச்சு சொல்ல முடியுங்களா? ஏன்னா நான் கூட இருந்து அனுபவப்பட்டிருக்கோம். எங்களை விட நான் கூட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தேன். அதை தாண்டி ஆழமா பார்த்த பார்வை தோழர் தமிழரசன் இருந்து. ஆனா ஒரு நாளும் நாங்க அவர் வன்னியர்னு பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அவங்க தூக்கிட்டு பேசுறாங்க, தப்பு. அப்படி வரக்கூடாது. எல்லா மக்களும் அவரை கொண்டாடும். அவர் வந்து ஒரு பொது தலைவர், தமிழ் தேசியத்துக்கான தலைவர். இன்னைக்கு பல பேர் தமிழ் தேசியம் பேசுறாங்க. தமிழ் தேசியத்துக்கான மூலம் இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கான அந்த ஆழத்தை புரிஞ்சு சொன்னவர் தோழர் தமிழரசன் தான். அவங்களுக்கு வந்து எங்களுடைய அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க பல்வேறு நடவடிக்கைகள்லையும் அவங்க பல முழக்கங்கள் நாங்க போடுவோம். அதுல மையப்படுத்தினது காவிரி நீர் பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய காவிரி நீர் பிரச்சனை, அதே மாதிரி மொழி பிரச்சனை, அதே மாதிரி கல்வி பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாவே அது வந்து மைய அரசுக்கும் நமக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் அந்த தேசிய விடுதலைக்கான ஒரு கூறு அவர் வந்து எப்படி ஈழத்துல வந்து தரப்படுத்துதல்ங்கிற பேர்ல வந்து தமிழினத்துக்கு ஒரு எதிரான நிலை வந்ததோ, அது மாதிரி வந்து மைய அரசுக்கும் மாநில அரசுகளுக்குமான முரண்பாடுகளை வந்து கூர்மைப்படுத்துறதுல அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கும் காவிரி பிரச்சனைகள் முழுமைப்படுத்தல, இடையில வந்து கொஞ்சம் தீர்த்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட இன்னும் கூட அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இந்த இந்திய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை. அப்ப அதை வந்து நம்ம இன்னும் தீர்க்கப்படாம இருந்துட்டு இருக்கு. அதை மையப்படுத்தினார் தோழர் தமிழரசன். அதனால இப்படி தமிழரசனோட நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பயணம், அதை நிறைய நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அந்த சிறைக்கு போகக்கூடியது, குறிப்பா அந்த அரியலூர் ரயில் கவிழ்ப்பு அந்த விடயம், அதை இன்னும் கொஞ்சம் அதை ஆழமா பேசணும் சொல்றாங்க. அதுல என்ன அப்படின்னா, நாங்க வந்து இப்படி பல்வேறு நடவடிக்கைகள், வெகுஜன நடவடிக்கைகள், சில கமுக்க நடவடிக்கைகள், இப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்ப வெகுஜன நடவடிக்கைகள்ங்கிறது பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், இப்படி இதுல நிறைய வழக்குகள் சில பேர்த்துக்கு இதாவது, அப்புறம் அமைப்பே சில பேரை தலைமறைவாக்கணும்னு முடிவு எடுக்கிறது, சில நிர்பந்தத்தின் அடிப்படையில் வழக்குகள் நிறைய விஷயங்களுக்கு கோர்ட்டு போக முடியாது அப்படி ஆகும். அப்போ அது மாதிரி இருக்கவங்கள ஒரு 50-60 பேர்த்துக்கு மேல தலைமறைவா இருந்தாங்க அன்னைக்கு.
அப்ப இவங்க எந்த வருஷம்? ஏறக்குறைய 86, 87 காலகட்டங்கள். சரி. 85ல இருந்தே துவங்கிடுச்சு. 85, 86, 87ல 50, 60 பேருக்கு மேல தலைமறைவா மட்டுமே இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு வெகுஜன அமைப்புகள், வெகுஜன அமைப்பான களப்பணியாளர்கள் என்பது வேற. தலைமறைவா இருந்தவங்க மட்டுமே அவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்ப இவங்களை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு, அவங்கள பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்காகத்தான் வந்து இந்த சில பண நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவங்க போனது. ஆயுதம் வேணும். ஆயுதம்னா போய் ஒரு துப்பாக்கி வாங்குறது சும்மா போய் வசூல் பண்ணி வாங்கிட முடியாது. இப்போ ஒரு துப்பாக்கி வாங்கணும்னா 3 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், அப்படிலாம். அப்ப அதனாலதான் அந்த பண நடவடிக்கைகளுக்கு போயிட்டு ஆயுதங்கள் வாங்குறதுக்கான ஏற்பாடு, வங்கி கொள்ளைகள், அந்த மாதிரிலாம் அவங்க ஈடுபட்டது. அப்ப அதனால வெகுஜன நடவடிக்கைகள், கமுக்க நடவடிக்கைகள்னு 2ஆ பிரிச்சோம். அதுலதான் அந்த 86ல நடந்த அந்த குடமுருட்டி பால வெடிகுண்டு சம்பவம் நடந்தது. இது ஒரு கமுக்க நடவடிக்கைகளுடைய விஷயங்கள். அது உங்களுக்கு ஏற்கனவே அந்த இதில் சொல்லியிருப்பேன். குடமுருட்டி தியாகராஜர் ஆராதனைக்கு ராஜீவ்காந்தி வந்தப்ப வந்து காவிரி வறண்டு கிடக்கையில் களியாட்டம் உனக்கு தேவையா அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு அதை வந்து அந்த வெடிவெப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு அடுத்ததுதான் அரியலூர். அதுக்கு அடுத்ததுதான் திரைப்படத்துல கூட அதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த சம்பவம் எதுக்கு அங்க என்ன நோட்டீஸ், எந்த மாதிரி நோட்டீஸ் நீங்க அதாவது விநியோகம் பண்ணிருந்தீங்க மக்கள் சேரட்டுன்றதுக்காக? ஆமா, அதாவது எப்படின்னா, பொதுவா வழக்குல பாத்தீங்கன்னாக்க நாங்க மொத்தம் 12 பேர் அந்த வழக்குல போட்டிருக்காங்க. அது வந்து கைது பண்ணது 12 பேர் இல்ல, கைது பண்ணப்பட்டது 6 பேர் தான். கைது பண்ணப்படாதது 6 பேர். மொத்தம் 12 பேர் அந்த வழக்கில் போட்டிருந்தாங்க. அரியலூர் மரியாற்றுப்பால வெடிகுண்டு வழக்கு. அதை அந்த விருத்தாசலம் PS போட்டு அதை இது பண்ணாங்க. அதுக்கு முன்ன வரைக்குமே வந்து நான்லாம் வந்து ஒரு வெகுஜன அந்த அமைப்புடைய டாப் கமிட்டி வரைக்கும் இருக்கேன். பட்டு வெகுஜன நடவடிக்கைகள் இது மாதிரி என் மீது அது வழக்கு சுமத்தப்படுது. எப்படின்னா, நான் இந்த அரியலூர் மரியாற்றுப்பால அந்த 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 வெடிகுண்டு வழக்கில் இந்த சம்பவங்களுக்கு போனது வேறையாகும். நான் வந்து அதில் என்ன என்பது குற்றம் சுமத்தப்படுதுன்னா, போஸ்டர் ஒட்டினது அப்படிங்கிறது தான். நகரத்தில் ஃபுல்லாக போஸ்டர் ஒட்டு, தமிழ்நாடு விடுதலை படைன்னு பேர் போட்டு. அப்போ என்னுடைய அந்த பங்களிப்பு என்னதான் சொல்லப்படுதுன்னா, போஸ்டர் ஒட்டினது அப்படிங்கிறது. அப்போ அந்த போஸ்டர் ஒட்டினது நான் அந்த அரியலூரில் படித்ததுனால, அரியலூரில் பரிச்சயங்கிறதுனால என்னை வந்து அதில் வந்து தமிழ் நீ அந்த போஸ்டர் ஒட்டுறாங்க பொறுப்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் போஸ்டர் ஒட்டுறோம். அதில் வந்து மொத்தம் 80 போஸ்டர். என்னன்னா, அது எப்படி கரெக்டா 80 போஸ்டர்னா அச்சடிச்சதுங்களா எழுதுனதுங்களா? இல்ல கையால தான் எழுதுனது. அதுல ஆசியா ரகசிய நடவடிக்கைன்றதெல்லாம் அச்சடிக்க கொடுக்க முடியாது. அது ரெண்டாவது தமிழ்நாடு விடுதலை படை, அதனால அதை கொடுக்க முடியாது வேற. அதுல வந்து என்னன்னா, இந்த ஆசியா பெயிண்டர் ஒருத்தர் எங்கள்கிட்ட இருந்தார். அவர் நல்லா ஆர்ட் பண்ணுவார். அப்புறம் அதோட சேர்ந்து நாங்கள்லாம் அதை இது பண்ணோம். மொத்தம் 80 போஸ்டர். 2 வகையான வடிவமைப்பு. ஒன்று தமிழ்நாட்டு நம்ம பிரச்சனை, இன்னொன்று ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை. 2 வகையா அதை இது பண்ணோம். இந்த கோரிக்கைகளுக்கான தான் அந்த வெடிகுண்டு சம்பவங்கள் அவங்க பண்றது. அரியலூர் அதாவது வந்து இந்த கோரிக்கை வெளியில போய் சேருன்றதுக்காக தான். ஆமா, அப்ப உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இல்ல, மக்கள் பாதி வைக்கல. அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழர் ஆதரவோ அல்ல தமிழ்நாட்டு பிரச்சனையோ பாத்தீங்கன்னா, எங்கேயாவது பாலத்தை உடைக்கிறது, திடீர்னு ஏதாவது பண்றது, இந்த மாதிரி நிறைய நடக்கும். பாரத்தை வெட்டி போடுறது இப்படிலாம் நடந்தது. அதே மாதிரி இவங்க என்ன பண்றதுன்னா, அமைப்பு முடிவெடுக்குது. ரயில்வே ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தெரியணும், இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு இதை கொண்டுகிட்டு போகணும் இந்த பிரச்சனையை, இந்த கோரிக்கையை அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 10 கூட்டங்கள் அல்லது 100 கூட்டங்கள் போட்டு சொல்ல முடியாத விஷயங்களை ஒரு சில சம்பவங்களின் மூலமா அதை வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்த முடியும், தெரியப்படுத்த முடியுங்கிற அடிப்படையில தான் இந்த ரயில்வே பாலத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்துட்டு அந்த செய்தியை அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு ட்ரெயினை நிப்பாட்டிடுவாங்க. அந்த செய்தி மக்களுக்கு போகும். இப்படித்தான் அவங்க உயிர் பலி கொடுக்கணும், நிறைய பேர்த்த வந்து சாகடிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் யாருக்கும் கிடையாது. ரெண்டாவது, அப்படின்னாக்கா இவங்க எல்லாருமே எதுக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு போராளிகளா மாறுறாங்க? தமிழரசன் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, என்ஜினியர், அந்த காலத்துல பொறியியல் படிச்சவர். அவர் எதுக்கு இந்த மாதிரி நக்சல்பாரி அமைப்புக்கு தலைமை தாங்கணும்? அதே மாதிரி தோழர் தர்மலிங்கம் 2 MA. நாங்க இந்த 2 பேர்த்தையும் பார்த்துருக்கிறேன். ஆங்கில பத்திரிகையை அப்படி தமிழ்ல படிப்பாங்க 2 பேரும். அப்படிப்பட்ட அறிவாளிகள். அது மாதிரி பல பேர் வாழ்க்கையை முழுக்க எல்லா இளைஞர்களுமே டிகிரி ஹோல்டர்லாம் இப்ப நிறைய படிச்சவங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அர்ப்பணிக்கிறாங்க. அப்ப மக்களை கொள்ளணுங்கிற நோக்கம் யாருக்குமே சுத்தமா கிடையாது. அதுல துளி அளவும் இல்லை. அதுல எங்களுக்கு நாங்க தான் அர்ப்பணிக்கிறோம். நாங்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொருத்தரும் தனிநபர் ஒழுக்கம் உள்ளவங்க.
யாருக்குமே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் வேணா பீடி குடிப்பாங்க, மற்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு போராளிகளாக தான் இருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த சம்பவங்களுக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக, ஈழத்தமிழருடைய பிரச்சனைக்காக மட்டும்தான் அதை வந்து இந்த சம்பவத்தை செய்யணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அதை ரகசியத்தமாக அதை வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டு தான் அந்த திட்டம் நடந்ததாகவும் எங்கள் மாட்டுக்கொட்டையில் தான் அந்த கூடி பேசினதாகவும் அதில் வந்து தான் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்து இப்படிலாம் பிரிஞ்சு பண்ணணும்னு செய்ததாகவும் அதில் நான் வந்து இந்த பிரிவுக்கு போனதாகவும் வழக்காகவும் அதில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன போஸ்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 2 வகையா போஸ்டர் சொன்னாங்கல்ல, அந்த 2 வகையான போஸ்டர்ல ஒன்று வந்து தமிழ்நாடு தனிநாடாகாமல் ஹிந்தியை தடுத்து நிறுத்த முடியாது, தமிழ்நாடு தனிநாடு ஆகாமல் காவிரி பிரச்சனை தீராது, பஞ்சாபை விட்டு ராணுவமே இந்தி இணைவெறி அரசே வெளியேறு. அப்ப உங்களுக்கு பஞ்சாப்ல ராணுவம் இருந்து அங்க பெரிய அளவுக்கு இது இருந்தது. அப்ப அந்த பஞ்சாப் அங்க தேசிய விடுதலை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அங்க ஒரு பெரிய ராணுவம் இறங்கி பெரிய அளவுக்கு துப்பாக்கி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால ராணுவத்தை வெளியேறு, பிற இன மக்களின் தனிநாட்டு போராட்டங்களை அங்கீகரி. அப்ப உங்களுக்கு நவியா இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மணிப்பூர், திரிபுரா, அஸ்ஸாம் அதெல்லாம் மாநிலங்கள்லாம் அவங்க தனிநாடு கேட்டாங்க. சில பேர் கேட்ட அஸ்ஸாம்லாம் கேட்டாங்க. அப்ப அந்த மாதிரி தனிநாடு போராட்டங்களை அங்கீகரி, இவன் தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு ஒரு போஸ்டர். இது ஒரு போஸ்டர். சரிங்க. இன்னொரு போஸ்டர் பாத்தீங்கன்னாக்க ஈழத்தமிழருக்காக போஸ்டர் ஒண்ணு. அதாவது நவிபியா, பாலஸ்தீனம் அந்த நாடுகள் போராட்டம், இன்னைக்கு கூட பாலஸ்தீன போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நவிபியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சது, இந்தியா அங்கீகரிச்சது. அது மாதிரி தமிழ் ஈழத்தை தனிநாடாக அங்கீகரி, இந்தியா அங்கீகரிக்கணும். இன்ன வரைக்கும் கூட தனிநாடா அங்கீகரிக்கல, அதை நம்ம அங்கீகரிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்னைக்கு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து தென்னாப்பிரிக்காவுடனான உறவை துண்டி, அங்க அந்த அந்த மாதிரி நாடுகளுக்கு நீங்க தொடர்பு வச்சுக்கிறது தப்பு. அதுபோல் சிங்கள அரசுடனான உறவை நீ துண்டிச்சுக்கணும். இந்தியாவுக்கு சொல்றீங்க சொல்றது. இவங்க வந்து தென்னாப்பிரிக்காவோட அப்போ உறவை துண்டிச்சாங்க, நாங்க உறவை துண்டிச்சிருவோம், நீ பண்றது தப்பு அப்படின்னு. அது மாதிரி சிங்கள அரசாங்கத்தோட உறவை நீ துண்டி. தென்னாப்பிரிக்காவிலும் இப்படி ஒரு இன விடுதலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பேரினவாத அரசு தலைமை வந்து ஒடுக்குது ராணுவத்தை வச்சு. அதனால இந்தியா வந்து அங்க உறவை துண்டிச்சுக்குது. அந்த மாதிரி நீங்க சிங்களத்துக்கு உறவை துண்டிச்சுக்கணும்னு சொல்றோம். சரிங்க அப்படின்னு இந்த 2வது முழக்கங்கள். அதுக்கு அடுத்து வந்து தமிழீழ போராளிகளை அப்ப நிறைய கைது பண்ணாங்க. இப்ப தமிழீழ போராளிகளை கைது செய்யாதே, பிடுங்கிய ஆயுதங்களை ஒப்படை, இவன் தமிழ்நாடு விடுதலை படை. இந்த 2 தான் போஸ்டர். அது இந்த செய்தி தான். எந்த வருஷம் என்ன தேதி ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து அதான் உங்களுக்கு வந்து 1987 மார்ச் 15 தான் வெடிகுண்டு வெடிச்ச சம்பவம். அன்னைக்கு கையால எழுதி ஒட்டப்பட்ட போஸ்டர். இதே போஸ்டர் தான் அந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்த இடத்துலயும் கிடக்குது. அதுல இருந்து தான் இவங்க அதை எடுத்து சார்ஜ் ஷீட்லயும் அதை போட்டிருக்காங்க. இது அப்படியே சார்ஜ் ஷீட்லயும் வருது எங்களுக்கு அந்த புத்தகத்தில். அதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நிறைய பேர்த்த விசாரிக்கிறாங்க, பல பேரை விசாரிக்கிறாங்க. எனக்கு செய்தி வருது, நான் சம்பவத்துக்கு பிற்பாடு நமக்கு நோக்கி வர வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் நமக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தொடர்பு இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், தலைமுறை ஆகிட்டு வீட்டில் இல்லை, அப்படி வெளியில் இருக்கேன். அப்புறம் அங்கங்கே விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இடையில் தோழர்களோட தொடர்பு உண்டு, ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வச்சுக்குவோம். அப்போ தமிழரசன் திரும்ப பகுதிக்கு வராரு. என்ன நாங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கணும் ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு ஒரு முறை சந்திக்கிறேன். சந்திச்சு நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். பேசிட்டு இது மாதிரி அப்போ தான் அந்த இதெல்லாம் சொல்கிறார், நம்ம வந்து தப்பு நடந்து போச்சு, இது மாதிரி நீ நடக்கக்கூடாது, மக்களை நாம கொல்றது நோக்கம் இல்லை, ஆனா தவறு நடந்து போச்சு அப்படின்னுங்கிற விஷயத்துல சொல்லிட்டு இருக்காரு. அதுல எத்தனை பேர் இறக்குறாங்க? மொத்தம் 28 பேர் கணக்கு காட்டுறாங்க, இறந்ததா 28 பேர். அப்புறம் ஒரு 100-150 பேருக்கு மேல காயம், கொடுங்காயம். ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். ஏன்னா நாம வந்து படிச்சு விட்டு இந்த மாதிரி மக்களுக்கு பணி செய்யணும்னு நினைச்சிட்டு வந்து இந்த மாதிரி உயிர் பலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஏன்னா உயிருக்கு பல மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். அதனால இது ஒரு தவறான ஒரு நடவடிக்கை நடந்து போச்சு. அது அரசனுடைய அஜாக்கிரதையால் நடந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மூலமா செய்தி இல்லைனாலும் மக்கள் போய் சொல்றாங்க, அது ஒரு பெரிய வெடிசத்தம் தெரிஞ்சதுன்னு எல்லாமே சார்ஜ் ஷீட்லயே இருக்கு. ஒரு வெடிசத்தம் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து தெரிஞ்சு கையெழுத்துலாம் வாங்கிட்டு வர வண்டி கீழே விழுது. அப்போ அதை இடையில பார்த்துட்டு விட்டுருந்தா
இந்த அஜாக்கிரதை இது நடந்திருக்காது. ரயில்வே துறையினுடைய ஒரு அரசு கவனக்குறைவால் நடந்து போச்சு. அதனால அது யார் கவனக்குறைவா இருந்தாலும் நம்மளும் அது வருத்தப்படுறோம். அதில் நியாயமான மக்கள் இறந்துருக்காங்க. இப்போ இப்படித்தான் அந்த சம்பவங்கள் நடந்ததா? அதில் எங்கள் வீட்டில் தான் அந்த சதி திட்டம் எல்லாம் நடந்தது மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அது ஆக்சுவலாக இல்லை. அது என்னென்னா அப்ரூவர் ஒருத்தர் அதில் இந்த 12 பேர் வழக்கில் அதில் ஒருத்தர் சரவணன்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் அவர் அப்ரூவர் ஆக்கினாங்க, குற்றமேற்ற சாட்சி. அவர் வந்து இந்த இன்க்ளூடிங் அப்ரூவர்னு எங்கள் வீட்டில் இப்போ வந்தது. அப்போ அவரை நான் கேட்க சொன்னேன், நான் வழக்கறிஞர் கிராஸில், எங்கள் வீடு தெரியுமா, அல்லது எங்கள் வீட்டில் நீங்கள் நடந்த சதி திட்டத்தில் நீங்கள் கலந்துருக்கீங்களா, இது எங்கள் வீடு தெரியுமா, முதல்ல இதுக்கு முன்னே தெரியுமா அப்படிலாம் கேட்குறோம். அவரை என்ன முன்னே தெரியாதுன்ட்டார். அடுத்தது எங்கள் ஊரும் தெரியாதுன்ட்டார். அப்போ எங்கள் ஊரும் தெரியாது, என்ன தெரியாதுன்னா எங்கள் வீட்டில் சதி திட்டம் நடந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லைன்னு ஆயிடுச்சிங்க. அதில் தான் நான் வந்து விடுதலை ஆனதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. நீ நக்சலைட்டு ஒத்துக்கிறேன், உன் தலைவன்லாம் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பான், என்ன அடித்தாலும் சொல்லாதுன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பான், உன் தோழன்லாம் சொல்லிட்டாண்டா அப்படின்னாங்க. என் தோழன் சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் போய் சொல்கிறது தானே. எப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லி கேட்டு வாங்குவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்து என்ன பண்ணாமல, சரி இவனை போது அவனை அனுப்பிவிட்டு போய் பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே போனால் தான் எனக்கு தெரியுது, தென் தமிழனும் கருணாகரனும் அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்காங்க, செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி? எனக்கு முன்னாடி. இவங்க அரெஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.